ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சரியான இடத்துல வைத்தால் மட்டுமே செல்வமானது பெருகுமாம். வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவமான இடம் உண்டு. அந்த இடத்துல வைக்கும் பொழுது நிச்சயமாக செல்வமானது பெருகத் தொடங்கும். அதை பற்றி விரிவா இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு வீடு கட்டும் பொழுது மிக முக்கியமாக நம் பார்க்க வேண்டியது வாஸ்து. பொதுவாக ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பு வாஸ்து பார்ப்பது ஒரு முக்கிய செயலாகவே பார்க்கப்படுகின்றது. அதுவும் இந்த காலத்துல எதற்கெடுத்தாலும் வாஸ்து பார்ப்பதை நாம் பழக்கமாகவே வைத்திருக்கின்றோம். ஒரு வீடானது வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்து விட்டால் அந்த வீட்டுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கும். அதனாலதான் ஒரு வீடை கட்டும் பொழுது பார்த்து அதாவது வாஸ்து பார்த்து நாம் இல்லங்களை அமைக்கின்றோம். அந்த வகையில வாஸ்து பார்த்து ஒரு சிறிய மாற்றத்தை செய்வதன் மூலம் பெரும் பலனை நம்மால் பெற முடியும். சின்ன சின்ன மாற்றங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்து வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கும். ஒரு சின்ன அலங்கார பொருள் நீங்க வாங்கினா கூட அந்த அலங்கார பொருள் நமக்கு வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்க வேண்டும். அந்த பொருளை நாம் சரியான இடத்துல வைத்து விட்டால் செல்வம் வளமானது பெருகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. வாஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுதே முதலிடம் பிடிப்பது மீன் தொட்டி. வாஸ்து சாஸ்திரத்துடைய அடிப்படையில ஒரு சிறிய மீன் தொட்டி கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டும். பொதுவாக மீன் தொட்டியை வீட்டின் படிக்கக்கூடிய அறை, அதாவது குழந்தைகள் படிக்கக்கூடிய அறையில வைப்பதே சிறந்தது. அறையின் கிழக்கு, வடகிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைப்பது மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுகின்றது. இதனால வீட்டில் எப்பொழுதும் அமைதியானது நிலவும். வீட்டில் எப்போதும் மீன் தொட்டியை சமையல் அறையில் அல்லது படுக்கை அறையில வைக்கக்கூடாது. இதனால வீட்டில் பண இழப்பு ஏற்படும். வீட்டில் மீன் தொட்டியை கிழக்கு, வடக்கு அல்லது வடகிழக்கு திசைகள்ல வைப்பதே சிறந்தது. படிக்கக்கூடிய அறையில வைப்பதன் மூலம் அந்த அறையில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி, நல்ல படிப்பானது மேம்படும். ஒரு மீன் தொட்டி வீட்டில் இருக்கும் பொழுது குடும்பத்தினரிடையே அன்பானது அதிகரிக்கும். ஒரு மீன் தொட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா குறைந்தது 9 மீன்கள் அந்த தொட்டியில இருக்க வேண்டும். அதிகபட்சமாக எவ்வளவு மீன்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். மீன் தொட்டியில் உள்ள மீன்களின் நிறமும் ரொம்பவே முக்கியமானது. ஒரு தொட்டியில 9 மீன்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 8 மீன்கள் சிவப்பு நிறம், மற்ற நிறங்கள்ல இருந்தாலும் கண்டிப்பாக அந்த 9 மீன்கள்ல ஒரு மீன் கருப்பு மீனாக இருக்க வேண்டும். மீன் தொட்டியில் கருப்பு மீன் இருந்தால் அது வீட்டினுள் நுழையும் எதிர்மறை ஆற்றலை முற்றிலும் உறிஞ்சிவிடும். ஒருவேளை அந்த கருப்பு மீன் இறந்து விட்டால் அது வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளையும் தன்னுள் ஈர்த்து கொண்டது என்று அர்த்தமாகின்றது. வீட்டினுள் நுழையும் பொழுது மீன் தொட்டி எப்பொழுதும் உங்களுடைய இடது பக்கத்தில் இருப்பதே நல்லது. நன்கு ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான மற்றும் சுட்டித்தனமாக இருக்கக்கூடிய மீன்களை நாம் தொட்டியில் வளர்த்தால் அது வீட்டினுள் செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். மீன் தொட்டியை வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் வைத்தால் அது அளவுக்கு அதிகமாக நாம் சிந்திப்பதை தடுத்து மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும். ஒருவேளை மீன் இறந்து விட்டால் அதை நீக்கிவிட்டு அதே நிறத்தில் மற்றொரு மீனை தவறாமல் வாங்கி நீங்கள் அந்த தொட்டியில் போடுவது நல்லது. மீன் தொட்டியை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அவ்வப்போது சுத்தம் செய்து சுகாதாரமாக பராமரிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. அடுத்தபடியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது பூத்தொட்டி. சிறந்த நறுமணமிக்க மலர்கள் அடங்கிய பூத்தொட்டிகளை வீட்டின் படிக்கக்கூடிய அறையில வைப்பதன் மூலம் வீட்டில் செல்வ வளமானது அதிகரிப்பதோடு வீட்டின் அமைதியும் மேம்படும் என்கிறது வாஸ்து சாஸ்திரம். படிக்கும் அறையை காட்டிலும் பூந்தொட்டிக்கு சிறந்த இடம் என்றால் அது வீட்டின் முன்கதவு அருகே வைப்பதுதான். வீட்டில் நுழைந்தவுடன் இந்த பூத்தொட்டிகளை பார்க்கும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும். இதுல மறக்க கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம்தோறும் அந்த பூத்தொட்டிகளுக்கு தண்ணீர் மற்றும் பூக்களை மாற்றியே ஆக வேண்டும்.
அதனால அந்த பூக்கள் வாடிவிட்டால் உடனே அதை மாற்றிவிடுங்கள். ஏன்னா அது நமக்கு எதிர்மறை ஆற்றலை தரக்கூடியது. அடுத்தபடியாக அமைதியின் சின்னமாக இருக்கக்கூடிய புத்தர் சிலை. வீட்டில் புத்தர் சிலையை வைப்பதன் மூலம் வீட்டில் அமைதி நிலவும் என்பது ஒரு நம்பிக்கை. வீட்டில் புத்தர் சிலையை வைக்கும் பொதுவான ஒரு இடம் படிக்கும் அறைதான். அடுத்தபடியாக தோட்டம் அல்லது சமையலறை. நம் வீட்டில் வைக்கும் புத்தர் சிலையின் அளவை பொறுத்து நம் வீட்டின் அமைதியும் அளவும் மாறுபடும் என்கிறது வாஸ்து சாஸ்திரம். வாஸ்து சாஸ்திரப்படி இந்த புத்தர் சிலையை நேரடியாக தரையில வைக்கக்கூடாது. சிலையை ஒரு பளிங்கி பலகை அல்லது பலிபீட மேஜை, ஒரு கல் அடித்தளம் அல்லது ஒரு சிறிய பாய் மீது வைக்க வேண்டும். நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் பாதுகாப்பை குறிக்கும் இந்த புத்தர் சிலையை ஒரு சிவப்பு நிற துணி அல்லது சிவப்பு நிற காகிதத்தில் வைக்கலாம். புத்தரை நாம் கண் மட்டத்துல தான் வைக்க வேண்டும் அல்லது நமக்கு மேலே கொஞ்சம் உயரத்துல வைக்கலாம். எப்பொழுதும் நமக்கு கீழே காலடியில் வைக்கக்கூடாது. புத்தர் சிலையை சுற்றியுள்ள பகுதிகள் ரொம்பவே சுத்தமாக இருக்க வேண்டும். சிலையை சுற்றியுள்ள காற்றை தூய்மைப்படுத்த தூப குச்சிகள் அல்லது மெழுகுவர்த்திகளை எரிக்க வேண்டும். படுக்கை அறை, குளியலறை அல்லது சமையல் அறையில புத்தர் சிலைகளை தவிர்க்க வேண்டும். ஒரு சில பேர் புத்தர் நீரூற்று வைப்பார்கள். புத்தர் நீரூற்றிற்கு சிறந்த இடம் வீட்டின் வடக்கே உள்ளது. வடகிழக்கு மற்றும் கிழக்கு நீர் உறுப்புடன் இணக்கமாக உள்ளது. அதனால இந்த இடத்துல நீர் ஊற்று இருக்கக்கூடிய புத்தர் சிலையை வைக்கலாம். புத்தர் சிலையை படுக்கை அறையில் வைப்பதை கூடுமானவரை தவிர்த்து விடுங்கள். புத்தர் சிலை எப்பொழுதும் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். மூளையின் ஆற்றலை தூண்டுவதற்கு நீங்கள் அதை வடகிழக்கு திசையிலும் வைக்கலாம். சாய்ந்திருக்கக்கூடிய புத்தர் சிலை மேற்கு நோக்கி இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்ம வீட்டுல நேர்மறை ஆற்றலை அதிகம் தரக்கூடிய காற்றில் ஆடக்கூடிய மணிகள். வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க மற்றொரு வழி என்ன என்றால் அதுதான் இந்த காற்றில் ஆடக்கூடிய மணிகள். ஆங்காங்கே இந்த மணிகளுடைய ஒளி எந்த வீட்டில் கேட்கின்றதோ அங்க நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும். இதை மாட்டுவதற்கான ஒரு சரியான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுடைய தலைவாசல். தலைவாசல்ல இந்த மணி சத்தம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருந்தால் அங்க லக்ஷ்மி கடாட்சமானது ஏற்பட்டு அந்த வீட்டுல செல்வ வளமானது அதிகரிக்கும். அடுத்தபடியாக நம் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஓவியங்கள். நம் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஓவியங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஓவியங்களாக இருக்க வேண்டும். நீர்வீழ்ச்சி, ஓடும் நதி, கோல்டு ஃபிஷ் போன்றவை நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஓவியங்களாக அமைகின்றன. பசுமையான காடுகள் மற்றும் பச்சை பசேல் வயல்வெளிகள் போன்ற இயற்கை காட்சிகளை சித்தரிக்கும் ஓவியங்களும் மிகவும் பொருத்தமானவை. அடுத்தபடியாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய சிறு சிறு தாவரங்கள். வீட்டிற்குள் வைத்து செடிகள் வளர்க்கக்கூடிய ஆர்வம் பலருக்கும் இன்றைக்கு இருக்கு. அதுல முதலிடம் பிடிப்பது மணி பிளான்ட். இது அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தாவரமாகவே பார்க்கப்படுகின்றது. பச்சை நிற பாட்டில் அல்லது தொட்டியில இந்த மணி பிளான்ட்டை வைப்பது ரொம்பவே சிறப்பு. இதை வீட்டின் வடக்கு மூலையில் வைத்து வளர்ப்பது செல்வ வளத்தை பெருக்குவதோடு வேலை அல்லது தொழிலில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு மூங்கில் செடிகளை வீட்டில் வளர்ப்பது கூட உங்களை செல்வந்தராக்கும் என்கிறது வாஸ்து சாஸ்திரம். அதனால இவ்வளவு சிறப்பான பொருட்களை நாம் சரியான இடத்துல வைக்கும் பொழுது செல்வ வளம் பெருகுவதோடு அந்த வீட்டுல மகிழ்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் பஞ்சம் இருக்காது. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.